All my words fall short. I've got nothing new. How could I express all my gratitude? I could sing these songs as I often do. Every song must end, and you never do. So I'll throw up my hands and praise you again and again, 'cause all that I have is a hallelujah, hallelujah. And I know it's not much, I have nothing else fit for a king, except for a heart singing I've got just one move, with my arms stretched wide, I will worship you. So I'll throw up my hands and praise you again and again, 'cause all that I have is a So come on, my soul, oh, don't you get shy on me. Lift up your song, 'cause you've got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Oh, come on, my soul, oh, don't you get shy on me. Lift up your song, 'cause you've got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Come on, my soul, oh, don't you get shy on me. Lift up your song, 'cause you've got a lion inside of those lungs. Get up and praise the Lord. Hey. விசுவாசத்தில் அறியாதவைகள். நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை காணாத சூழ்நிலைகளை கடந்து செல்ல இது நமக்கு உண்மையிலே உதவுகிறது. நம்பிக்கை உங்களுக்கு ஒரு சிறந்த திறனை வழங்குகிறது என்று கூறலாம். பந்தயத்தை முழுமையாக அறிந்து ஓட வேண்டும். உன்னை அழைத்தவர் அவர் நம்பிக்கைக்குரியவர். உங்கள் இலக்கை அடைய நிச்சயமாகவும் உதவுவார் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறோம். எபிரேயர் அதிகாரம் 11 வசனம் 8.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னும் தெரியாமல், இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவர் எங்கு செல்கிறார் என்று நமக்கு தெரியாமல், அவர் செல்லும் இடம் குறித்த எந்த தகவலும் இல்லாமல் நாங்கள் அறியாமலே இருக்கிறோம். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மீண்டும் வாசிக்கிறேன் இப்பொழுது மேலும் தெளிவாக. கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி முன்னே செல்கிறார். வாழ்க்கையில் மோசே போன்றவர்களுக்கு தேவனுக்கு நன்றி, ஆபிராம் போன்றவர்களுக்கு தேவனுக்கு நன்றி, தாவீது மற்றும் நேகேமியா போன்றவர்களுக்கு தேவனுக்கு நன்றி, மற்றும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் முன்மாதிரியாகவும் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் பலவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அவை நமக்கு அர்த்தத்தை வழங்கும், மேலும் அவை நமக்கு திறனையும் வழங்கும். மிகவும் வெற்றிகரமாக இருக்க இன்றைக்கு நான் ஆபிராமின் வாழ்க்கையை மட்டும் கவனிக்க விரும்புகிறேன். இவ்விதமான சூழ்நிலையில் தேவன் அவரிடம் சொல்வதை பார்க்கலாம். இப்ப போய்விடு, நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன், நான் உன்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் முடிவு செய்துள்ளேன், ஆனால் நீ எனக்கு கீழ்ப்படிந்து போ. வேதாகமம் சொல்வது அவர் வெறும் கீழ்ப்படிந்தார். தெரியுமா, ஆபிராமின் வெற்றியின் முக்கிய காரணம் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தான். நம்முடைய கிறிஸ்தவ பயணம் என்பது விசுவாசத்தின் ஒரு பயணம் என்று சொல்லலாம். பல நேரங்களில், ஒரு சில சமயங்களில், பெரும்பாலும் தேவன் உங்களை அறியாத பாதைகளிலும் அறியாத வழிகளிலும் அழைத்துச் செல்வார். ஆனால் நீங்கள் அவரை ஒரு சிறிது விசுவாசத்துடன் பின்பற்றினால், நீங்கள் அவரை ஒரு சிறிது கீழ்ப்படிதலுடன் பின்பற்றினால், என்னை நம்புங்கள், அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். விசுவாசத்தின் மூலம் அறியாத பாதைகளில் செல்லும் 5 அம்சங்களை நான் பகிர விரும்புகிறேன். விசுவாசத்தின் தந்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நேரடியாக விசுவாசத்தின் தந்தையிடம் சென்று பார்க்க முடியாத போது விசுவாசத்தில் எப்படி நடப்பது என்பது குறித்த அவரது ஞானத்தை பெறுவோம். தேவனை நம்புவது. பைலட்டுகள் பல நேரங்களில் சொல்வார்கள், அவர்கள் பார்க்க முடியாத போது, அதாவது இயற்கையான பார்வையில் பார்க்க முடியாத போது அவர்கள் அளவுகாட்டியில் கவனம் செலுத்துவார்கள். நீங்கள் ஒரு விமானத்தின் காக்பிட்டில் இருந்தால் நூற்றுக்கணக்கான அளவு காட்டிகள், நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் அந்த விமானத்தின் பல்வேறு முக்கியமான அம்சங்களின் நிலையை தெரிவிக்கின்றன. வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாத போது நீங்கள் அளவுகாட்டியை பார்ப்பீர்கள். அதாவது தேவனின் வார்த்தையை நீங்கள் அளவுகாட்டியாக பார்த்தால், அந்த அளவுகாட்டி என்ன சொல்கிறது என்று தெளிவாக படித்தால் நீங்கள் நிச்சயமாக உயிர் வாழ்வீர்கள். உயிர் வாழ்வது மட்டுமல்ல, நீங்கள் முன்னேறி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தெரியாத வழிகளில் மற்ற பாதைகளில் செல்வதில் 5 முக்கியமான குறிப்புகள் இங்கே வழங்கப்படுகின்றன. முதல் ஒன்று, தேவனின் சித்தத்திற்கு ஒப்படை. தேவன் ஆபிரகாமிடம் பேசுகிறார். ஆதியாகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 4 வரை சொல்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். எனது தெய்வீக வாக்குறுதியின்படி கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் உறுதியாக புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடைய கூட பணிவுடன் நெருக்கமாக போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். இதை பொதுவாக ஆபிரகாமிய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. நாம் சேவிக்கும் தேவன் ஒரு சிறந்த உடன்படிக்கையை காக்கும் தேவன். அவர் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு உடன்படிக்கை. அவர் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு வாக்குறுதி. அது இயேசுவின் மதிப்புமிக்க இரத்தத்தால் முத்திரை போடப்பட்டுள்ளது. விசுவாசம் ஒரு அழைப்புடன் துவங்குகிறது. என்னை பின்பற்றுங்கள், உங்கள் ஆசைகளை விட்டுவிட்டு, உங்கள் கனவுகளை விட்டுவிட்டு என்னை பின்பற்றுங்கள் என்று தேவன் சொன்னபோது, தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்த ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள நாம் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறோம். நானும் அதற்கு ஒத்துக்கொள்கிறேன். தேவன் ஆபிரகாமை அவன் நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியேற அழைத்தார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், தேவன் அவரை தனது வசதியான சூழலை விட்டு வெளியே வர அழைத்தார். நீங்கள் வசதியை விட்டு வெளியே வாருங்கள். 65 வயதில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு அடங்குங்கள். தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடியுங்கள். விசுவாசம் என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரியாத போதிலும் கீழ்ப்படுகிறது. விசுவாசம் முழுமையாக தெளிவில்லாமலே கூட கீழ்ப்படுகிறது. ஆனால் விசுவாசத்தில் ஒருபடி எடுத்து வையுங்கள். தேவன் சொன்னதை கீழ்ப்படிங்கள், சரணடையுங்கள். தேவாலயத்தில் நாம் அனைத்தையும் இயேசுவுக்காக ஒப்புக்கொள்கிறேன் என்ற பாடலை பாடுகிறோம். ஆனால் நீங்கள் எவ்வளவு உங்களை ஒப்புக்கொள்கிறீர்கள்? தேவனிடம் சரணடையுங்கள். தேவன் உங்களை அழைத்தால் கீழ்ப்படிங்கள். போகச் சொன்னால் போங்கள், வேண்டாம் என்றால் போகாதீர்கள். அவருடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றுங்கள்.
இரண்டாவது, தேவனுக்கு பிடிக்காத தொடர்புகளிலிருந்து பிரியுங்கள். ஆதியாகமம் 13:8-9. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். தயவு செய்து அமைதியோடு நிலைத்திருக்க வேண்டும். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இப்போது நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களை போகச் சொல்லும் பொழுது எல்லோரும் உங்களுடன் இருப்பார்கள். ஆனால் முழுமையான விசுவாசத்துடன் எப்போதும் நடக்க வேண்டும். உங்களுடன் இருக்கும் அனைவரும் ஆவிக்குரிய ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் இடையே சண்டையை ஆபிரகாம் கண்டார். ஆபிரகாம் இந்த தெய்வீக சட்டத்தை நன்கு புரிந்து கொண்டார். சண்டை நடக்கும் இடத்தில் உங்கள் ஊழியம் ஒருபோதும் வளராது. நிச்சயமாக எப்போதும் முழுமையாக பாதுகாக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் சண்டை இருக்கும்போது, உங்கள் தேவாலயத்தில் ஒரு சமயம் சண்டை இருக்கும்போது அதை அமைதியோடு சமாளிக்க வேண்டும். உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் சண்டை இருக்கும்போது அதை துணிந்து நம்பிக்கையோடு சமாளிக்கவும். நீங்கள் நின்று போய் சிதைந்து மறுத்து இறுதியில் எப்படியோ இறந்து விடுவீர்கள். அது அவர்களுக்குள் நுழைவதற்கு முன்பே ஆபிரகாம் புத்திசாலியாக இருந்தார். அவர் சொன்னார், லோத்தே, நம்மால் இந்த சண்டையை தொடர முடியாது. சங்கீதம் 46:10. நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் சண்டையில் வளர்வதில்லை, நாம் அமைதியில் வளர்கிறோம். ஏனெனில் அவர் அமைதியின் அரசர். அவர்கள் பிரிந்தார்கள். லோத் நீர்ப்பாய்ச்சல் உள்ள யோர்தான் சமவெளிகளை தேர்ந்தெடுத்தார். இது ஒரு பசுமை நிலம். இது ஒரு மிகவும் வளமான ஒரு சிறந்த நிலம். ஆபிரகாமுக்கு பாலைவனம் மட்டுமே மீதம் இருந்தது. ஆனால் தேவன் உங்களுடன் இருந்தால் அந்த பாலைவனத்தையும் மலரச் செய்ய முடியும். பிரிந்து விடுங்கள். நீங்கள் எவ்வளவு காலமாக நண்பர்களாக இருந்தாலும் சிலர் அந்த பயணத்தில் இருந்து வெளியேற வேண்டும். ஏனெனில் அவர்கள் தேவையான தகுதி இன்னும் பெறவில்லை. மூன்றாவது, தடுமாறி மீண்டும் எழுவது. ஆதியாகமம் 16:1-4 வரை. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். மேலும் மகிழ்ச்சியோடு குழந்தையை பெற்றாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள், மகிழ்ச்சியோடு குழந்தையை பெற்றாள். இங்கே யாரும் பரிபூர்ணமானவர்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில தவறு செய்தால் சில கிறிஸ்தவர்கள் தீர்ப்பாகவும் கடுமையாகவும் உங்களை இழிவுபடுத்தவும் இருக்க முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, அப்படி செய்யாதே. வேலை மாறியிருந்தால் தேவன் உன்னை மன்னிக்கவில்லை என்றால் நீ இப்போது இருக்கும் இடத்தில் இருக்க முடியாது. ஆபிராம் பரிபூரணமானவன் அல்ல. ஆம், அவன் ஒரு தவறு செய்தான். நான் அதை ஒப்புக்கொள்வதும் இல்லை, நான் அதை ஊக்குவிப்பதும் இல்லை. ஒரு தவறு நடந்தது. தேவனை நம்புவதற்கு பதிலாக அவன் மனைவி அவனுக்கு ஒரு அறிவுரை கூறினாள். அது ஒரு உடல் சார்ந்த அறிவுரை தான். ஆபிராம் அந்த அறிவுரையில் மிகவும் விழுந்து விட்டான். நீங்கள் முடிவை அறிவீர்கள். தீர்வுகளை நம்பி ஏமாறாதீர்கள். முழு மனதோடும் நம்பிக்கையோடும் உறுதியாக இருங்கள். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில தேவன் உங்களை மன்னிப்பார். ஆனால் அதற்கான விளைவுகள் இருக்கும். மனிதன் சில வேளை விழுவான், ஆனால் கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆபிராம் இன்னும் ஒரு சிறந்த விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் இன்னும் தேவனால் அற்புதமான விசுவாசத்தில் பயன்படுத்தப்பட்டார். தடுமாறி விழுந்தும் மீண்டும் எழுந்தார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை எழுப்புவார் என்பதால் உங்களை தண்டிக்க வேண்டாம். மனந்திரும்பும் நிலைக்கு செல்லுங்கள். சொல்வதும் செய்வதும் உண்மையெனில் தேவனை மன்னிக்குமாறு கேளுங்கள். மனந்திரும்புங்கள். சிறிது நேரம் தேவனுடைய சந்நிதியில விழுங்கள். தாவீது சொன்னது போல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தேவன் மனந்திரும்பும் இருதயங்களை நேசிக்கிறார். நீங்கள் தேவனிடம் ஜெபிக்கும் போது அவர் உங்களை மன்னிப்பார். கவனச்சிதறல்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 4, எப்போதும் மற்றவர்களின் நன்மையையே நாடுங்கள். இது ஒரு நீண்ட பகுதி. அந்த பகுதியை நான் வாசிக்க முடியாது. ஆதியாகமம் 18:20-33 வரை. அங்கே ஆபிராம் சோதோம் கோமோராவிற்காக தேவனுடன் பரிந்து பேசுகிறார். அவர் உண்மையில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, அங்கே 50 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால், 5 பேர் இருந்தால் என்று அவர் உண்மையில் பரிந்து பேசுகிறார். அவர்களை காப்பாற்ற நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆபிராம் சோதோம் கோமோராவிற்காக ஜெபித்தார். நீங்கள் வாழ்க்கையில் அறிமுகமில்லாத பாதைகளில் செல்லும் போது
பிறருக்காக ஜெபியுங்கள். நான் வலி சிரமங்களை அனுபவிக்கும் போது, மனதளவில் சரியில்லாத போது நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் புலம்பவோ குறை கூறவில்லை. பிரச்சனையில் இருக்கும் ஒருவரை நான் அழைக்கிறேன். நோயுடன் போராடும் ஒருவரை அழைத்து அவருடன் பேசுகிறேன். அவர்களுக்காக உண்மையாக ஜெபிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் அவர்களுடன் பேசுகிறேன். தேவனுக்கு முன்பாக அவர்களை உயர்த்துகிறேன். நான் ஒருத்தரை தேவனின் சிங்காசனத்தில் உயர்த்தும் போது அவர் என்னையும் உயர்த்துகிறார். உங்களுக்கு தெரியாத ஒரு பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் போது வேதனையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மனமாறாமல் பூரணமாக முயற்சியுங்கள். சூழ்நிலைகள் உங்களை வருத்தப்படுத்த அனுமதிக்கும் போது அதற்கான உண்மையான மூல காரணம் உங்களுக்கு தெரியுமா? அது சுயநலம். மக்கள் முன் எப்படி தெரிகிறீர்கள், அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதில் அதிக கவலைப்படுகிறீர்கள். அதை மறந்து விடுங்கள் நண்பா. நான் இப்பொழுது அல்ல, ஆனால் நித்தியத்தின் வெளிச்சத்தில் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டேன். நான் வாழ்க்கையை எப்போதும் நிலைத்த உணர்வுடன் வாழ்கிறேன். நீண்ட காலத்தில் அந்த ஒரு வெகுமதிக்காக நான் காத்திருக்கிறேன். நல்லது, உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, இப்போது உன் சுதந்திரத்தில் பிரவேசி சந்தோஷமாக வாழ். நேரடியாக தேவனிடம் பரிந்து பேசுகிறார். 45 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், 5 பேர் இருந்தால் கூட நீங்கள் அந்த நாட்டை காப்பாற்ற மாட்டீர்களா? பரிந்துரை உண்மையில் எங்கிருந்து தொடங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கேதான். உங்கள் நெருக்கடியின் மத்தியில் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். மனமாறாமல் முயற்சிக்க வேண்டும். 5வது, தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல். மீண்டும் ஆதியாகமம் 22:1-5. எனக்கு 2 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. தேவன் ஆபிரகாமிடம் என்ன சொன்னாரு? உன் மகனை கொண்டு புறப்படு. அவர் அமைதியாக கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. உங்கள் மகனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றார். அவர் அமைதியாக கீழ்ப்படிந்தார். நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். தேவன் தமது ஜனங்களை, குறிப்பாக அவர்களது வாழ்க்கையில் சிறப்பு அழைப்பு உள்ளவர்களை 3 சோதனைகளில் சோதிப்பார். நீங்கள் இந்த 3 சோதனைகளை கடந்து கொண்டால் நம்புங்கள், நீங்கள் சிறப்பானவர். முதல் ஒன்று, இது ஒரு அன்பின் சோதனை. நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்பதை தேவன் எப்போதும் சோதிப்பார். ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா அல்லது ஆசீர்வதிப்பவரை விரும்புகிறீர்களா? தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறீர்களா? வேறொருவரின் பிரசன்னத்தை விரும்புகிறீர்களா? அன்பின் சோதனை. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 2வது, கீழ்ப்படிதலின் சோதனை. அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்களா அல்லது அவமானமும் வலியும் வந்தாலும் கூட அவருக்கு கீழ்ப்படிவீர்களா? 3வது, விசுவாசத்தின் சோதனை. நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இந்த பாடத்தை நான் என் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் அனுபவத்தில் கற்றேன். நான் விசுவாசத்தின் சோதனையை ஒரு சிறிய அளவு கடக்கவில்லை என்றால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. அன்பு, கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த பயணத்தில் 3லும் சோதிக்கப்படுவீர்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. அறியாத பாதைகளில் செல்லுங்கள். ஏனெனில் தேவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். இம்மானுவேல், அதாவது தேவன் நம்முடன் இருக்கிறார். மறக்காதீர்கள், உண்மையில் உலகத்தில் இருப்பவனை விட உங்களுள் இருப்பவர் பெரியவர். நிச்சயமாக தேவன் உங்களுடன் இருந்தால் யாரும் உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது. பிதாவே, மீண்டும் ஒரு முறை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது பிரசன்னத்திற்காக நன்றி. தேவனின் வார்த்தையின் ஞானத்திற்கு நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நபருக்கும் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் எந்த தளத்தில் இருந்தாலும் அவர்கள் ஞானத்துடன் விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டு உங்களுடன் அந்த பாதையில் நடக்கட்டும். அவர்கள் கிறிஸ்தவ வாழ்வை விசுவாசத்தில் நடத்த அனுமதி தாருங்கள். நீங்கள் எங்களுடைய ஆண்டவர். நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise God. I'm Jennifer, part of Sunday School Ministry of Garden City AG. I was born and raised in a Catholic family, married to a Catholic in 2007. In 2011, my baby was born, my daughter. She is a miracle baby. She was born out of a lot of prayers and petitions, complications. I just trusted in God and she was born. After that, we were so happy. Life was going on. It was smooth. 2013, my husband suddenly he collapsed. We took him to the hospital and he was declared dead. And that was traumatizing for me. I couldn't take it. Then I asked God, why God did you do this to me? You gave me a miracle child and then you take away my husband. Then I was questioning, I was crying. 2 days after his funeral, the Holy Spirit started speaking to me. I didn't know it was the Holy Spirit, but something inside me told, take the Bible and read. As my regular habit, I just opened the Bible randomly and I got Isaiah 54.
And in that it says, I am the Lord your God, your maker, your husband. Forget the reproach of a widowhood. These two words, that's widow and husband, these two struck me so much. It just went deeply into my soul. It says in the word of God, it's the sharp-edged sword which goes down into the bone and marrow, into the soul. So that struck deep into my soul. And I trusted God, I surrendered, I gave my life to Jesus. I said, Lord, when you say you are my husband, I am a widow. When you are my husband, I don't have any other person. I don't need anybody. So when I said that, I surrendered completely. That's when I became a born again and my spirit surrendered to the Lord. So as this was going on, I did not know which church to go to. So I just had a random auntie just visited me and she said, why not go to Garden City? So I stepped in. The day I stepped in, I felt the presence of God. Every word that is preached on Sundays, it's just the word that I need. Every Sunday what I need, it's the word I need. So it comes from the servant of God, our pastor, Pastor Ernest. And whenever he speaks, I take him as my spiritual father, as he is a spiritual father to all of us in our church. So when he speaks, I take the word of God in me. And it strengthens me every time I come here. For every battle, I'm ready. Sundays, we wait, my daughter and me, we just come to the church and we are ready for the word. So we just enjoy ourselves. We come here, take the word, go home. And it is literally the word of God, that's Jesus in our lives. The Holy Spirit is always with us. So no matter who leaves you, who goes away, God is always with us. And the recent testimony that I had was, I had a slip disc. So I came for the altar call and Pastor asked me, what is your problem? I said, Pastor, I had a slip disc. Then Pastor just prayed and then he said, God is revealing that you need to forgive someone. If you forgive, your healing will come. So instantly I prayed, I asked, Lord, whoever it is, I forgive them. And the glory of God fell on me. I just couldn't take it. I couldn't stand. I fell. As I fell, the presence of God hit me. I felt the Holy Spirit healing me. Now I'm able to walk. I'm able to ride my two-wheeler also. Today also I rode my two-wheeler and I came. It's all for the glory of God and honor Him. I praise and thank Him for everything that He's doing. And further on, He will be with me. And I will do whatever I can in my life to be a testimony for Him and serve Him in the ministry. I praise and thank God for everything God has done. Thank you, Jesus. Oh, come on, my soul. Oh, don't you get shy on me. Lift up your song, 'cause you've got a light.